கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமா இருப்பதை சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த ஒவ்வொரு நாளும் எவரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறதானே இந்த யூடியூப் வாயிலாய் ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு பேசுகிறார் கர்த்தர். இன்றைக்கும் ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை பேச விருப்பமா இருக்க. நீங்க வார்த்தை விசுவாசிக்கிறீங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். கவனிங்க, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல 3 தெய்வ பிள்ளைகளை குறித்ததான சில விசுவாச காரியங்களை இங்கே அவர்கள் பதிவிடுகிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே சாத்ராக், மேஷக், அபத்நேகோ என்கிற இந்த தேவ பிள்ளைகள், இந்த 3 பேரும் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் நடத்தின விதத்தை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும். இந்த 3 பேருக்குள்ள அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குமானா நிச்சயம் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்வார். ஒருவேளை எங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு காலத்துல மிகவும் நெருக்கப்படுறீங்க, உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, உபத்திரவம், வியாகுலமா இருக்குது, ஒரே வேதனை இருக்குது, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? அவர்கள் கொடுக்கிற நெருக்கடியை தாங்க முடியலன்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தி மூலமா உங்களோடு பேசுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணவர் வல்லவர். உங்கள் பட்சத்தில் நின்று அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ விசுவாச வார்த்தை அவர்கள் பதிவிட்டார்கள். ராஜாவே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம், அவருக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். நாங்கள் ராஜாவாகிய எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற விசுவாச வார்த்தை சொல்வது போல் உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் அவர் யுத்தம் பண்ணுவார். கலங்காதீர்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். சாத்ராக், மேஷக், அபத்நேகோவை விடுவித்தது போல் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு இக்கட்டுகள், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கலாம். அதில் ஒரு விடுதலை தந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதிராளிகள் நிமித்தமாய் அன்னை குழம்பி போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதில் ஒரு விடுதலை கொடுத்து காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.